10 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறங்க பார்த்தலாம். இதுக்கு மாங்காய் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதை தொடச்சி எடுத்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த மாங்காய் இருந்தாலும் பரவாயில்ல. பொடியாக கட் பண்ணி இதே மாதிரி அகலமான மண் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அப்படியே வந்து வெயிலில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மண் பாத்திரம் இல்லாட்டி பீங்கான் ஜாடி ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3 மாங்காய்க்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். திட்டமான காரமா இருக்கும். இன்னும் காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படியே கைகளாலே குலுக்கி வச்சிடுறேன். கலந்து கொடுக்கறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. அடுத்ததான் ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டையும் சேர்த்து கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். பொன்னிறம் ஆனதும் இதை வந்து இடி உருளை சேர்த்துட்டு நல்லா இடிச்சு சேர்த்து நல்லா ஃபைனா இடிச்சுட்டு அதை ஊறுகாயில சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாராளமா யூஸ் பண்ணிக்கிட்டா கெடாம பாதுகாக்கும். 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து நல்லா காஞ்சதும் இது கூட கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அப்படியே வந்து மாங்காயில சேர்த்தலாம். அவ்வளவுதான், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தயாராயிடுச்சு. எண்ணெயை சூடா தாளிச்சு ஊத்துறதுனால மிளகாத்தூளோட பச்சை வாசனை எதுவும் இருக்காது. மரக்கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறிட்டு உடனே வந்து சர்வ் பண்ணலாம். நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒரு 3 to 4 hours வெயில வச்சு எடுத்து 4 நாள் கழிச்சதும் நல்லா ஊறி வந்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ எடுத்து கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணாம நேச்சுரலா செய்யறது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியாதவங்க 4 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே எடுத்து வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் கெடாம தான் இருக்கும். மிச்சம் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி பவுலில் அப்பப்போ எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணியிருக்க எண்ணெயை பாட்டிலில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா கெடாம பாதுகாக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.